இஷாரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஷாரா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருவர் வந்து ஜாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியில் வந்திருக்கு. தஞ்சம் கொடுத்தார்கள் என்ற விடயமும் இவரை இவ்வளவு காலமும் தவற விட்டார்கள் என்ற கேள்வி எழுகிறது. கோட்டபாய ராஜபக்ச சொல்கின்ற பொழுது ஜி ராஜபக்ச என்ற கையொப்பம் தான் அதில் இடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. வெள்ளை கொடியுடன் வருபவர்கள் மீது உடனடியாக சுட்டு அவர்களை கொள்ளுங்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த காணொலி ஆதாரம் என்னட்ட இருக்கு, நான் வெகு விரைவில் வெளியிடுவேன். நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், உங்கள்கிட்ட அப்படி இருந்தால் தயவு செஞ்சு வெளியிடும். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பிரான்ஸ் சந்திப்பு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரான்ஸ் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தன்றதோட தலைவரோட நின்று தொடர்ந்து பயணித்த போராளிகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அவர்களோட கை கொடுக்கின்ற பொழுது இனி அடுத்த கட்டமாக நீங்கள் தான் இதை கொண்டு செல்ல வேண்டும். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக இந்த இஷாரா, ஏற்கனவே இந்த இஷாரா தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. எல்லாருக்கும் தெரியும், இந்த கனேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை வழக்கு தொடர்பில் ஒரு சட்டத்தண்ணி ஒரு வேடம் போட்டோண்டு ஒருவர் உள்ளே செல்கின்றார். உடனடியாக அவர் மேலே துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்படுகின்றது. இது இங்கே இருந்த நபர்களால் செய்யப்பட்டதல்ல, வெளிநாட்டில் இருந்து இந்த பாதாள உலக கும்பல்களை இயக்குபவர்களால் தான் இந்த விஷயம் செய்யப்பட்டது என்ற விடயப்பொருளை வந்து உடனடியாக அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொண்ட இடத்துல இஷாரா என்கின்ற ஒரு பெண்மணி தான் இதற்கு துணை போயிருக்கின்றார். கிட்டத்தட்ட துப்பாக்கி ஒரு புத்தகத்தில் வச்சு அவருக்கு கொடுக்கும் வரைக்குமே இஷாரா என்ற பெண்மணி அவரோட தான் பயணித்திருக்கின்றார் என்ற விடயம் தெரிய வந்திருந்தது. பிறகு இஷாரா இன்னுமே இலங்கையை விட்டு வெளியேறலை, அதுக்குள்ளேயே நாங்கள் இஷாராவை பிடிச்சிருவோம் என்ற விஷயத்தை பலரும் சொல்லியிருந்தார். சரி, இது இவ்வாறு கேட்க தேசபந்து தென்னகோன் தொடர்பான வழக்கம் ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கு. இப்போ கனேமுல்ல சஞ்சீவன் கொலை இஷாராவை காணையில் அதற்கு பிறகு நிறைய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கொழும்பை அண்டிய பகுதிகளில் நடக்குது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலமே ஒரு பரபரப்பான காலமாக இருக்கின்றது இந்த கனேமுல்ல சஞ்சீவ் என்ற குற்றச்சாட்டு சம்பந்தம் தொடர்பட்டு. ஆகவே இப்படி நிறைய விடயங்கள் வந்த பிறகு அதற்கு பிறகான காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதேன தொடர்ந்துமே ஒரு பரபரப்பான சூழலை இலங்கையில் உருவாக்கி வைத்து கொண்டிருந்தது. அதில் குறிப்பாக இன்னும் இந்த பெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே இந்த தேக்க நிலையில் இருந்தது வந்து இஷாராவினுடைய கைது எப்போ என்றது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இஷாரா கைது செய்யப்படுவார் என்று ஊடகங்களை சொல்லியிருந்தார்கள். இஷாரா போன்றதொரு நபரை கைது செய்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இஷாரா போன்ற நபர் மற்றும் இஷாராவினுடைய பாட்டியார் என்று அவருடைய குடும்பத்தில் போய் பேசியிருந்தார்கள், அவருடைய தாய் என்ற ஒரு குடும்பத்தில் போய் பேசியிருந்தார்கள். இப்படி இஷாரா தொடர்பான இஷாராவை சுற்றியான வழக்குகளும் இஷாரா சம்பந்தமாக சந்தேகத்துக்கிடமான பலரும் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இஷாரா கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. நேபாளத்தினுடைய தலைநகராக இருக்கின்ற காத்மாண்டு பிரதேசத்தில் வந்து இஷாரா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஷாரா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இஷாரா விட்டு 4 பேர் இஷாரோட சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதில் 2 வந்து ஜாழ்ப்பாண பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியில் வந்திருக்கின்றது. அவர்கள் தான் இஷாரா என்கின்ற பெண்ணுக்கு வந்து தஞ்சம் கொடுத்தார்கள் என்ற விடயமும் ஒரு பகுதியில் பேசப்படுற இதே சூழ்நிலையில் முன்னைய காலகட்டங்களில் இஷாரா இலங்கையை விட்டு வெளியேறல, நாங்கள் அவர்களை வெகு விரைவில் கண்டுபிடிப்போம் சொன்ன அரசாங்கத்திலேருந்து எப்படி இஷாரா வெளியில் போனார்? நேபாளம் என்றது அருகில் உள்ள நாடு தான், இருந்தாலும் அந்தளவு தூரம் போகிறதுக்கு உதவியது என்ன என்று பார்த்தீங்கன்னா, இன்டர்போலை வச்செல்லாம் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சரி, இதை தாண்டி இந்தியாவுக்கு போய் நேபாளத்துக்கு போன ஒரு சந்தர்ப்பம் வந்துண்டா இந்த தாண்டி அங்கால போனாலும் இந்தியாவில் வச்சு பிடிச்சிருக்கலாம், அல்லது ஏன் இவரை இவ்வளவு காலமும் தவற விட்டார்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே ஒரு அரசியல் காய் நகர்த்தர்கள் இஷாரா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் வந்து இஷாராவினுடைய கைது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. குறிப்பாக அந்த ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 யார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த ரகசியமான சூழ்நிலைகள் மற்றும் விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த நபர்களுடைய பெயர்கள் வெளிப்படுத்தப்படுமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அவருடைய புகைப்படங்கள் வெளிப்படுத்தப்படுமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆகவே அந்த நபர்கள் யார் என்ற கேள்வி இப்போ ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயமாக மாறி இருக்கின்றது. அடுத்ததாக இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த நாமல் ராஜபக்ச, சாகர ஆரியவசம், மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச போன்றவருடைய விமர்சனங்கள் அதிக அளவில் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக மெனிக் பகுதியில் வந்து கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு காணி ஒன்றை வேண்டி அதில் வீடு கட்டியிருந்தார், அது ஊழல் குற்றச்சாட்டோட சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற உடைய பொருளில் பேசியிருந்தார். அதில் கோட்டபாய ராஜபக்ச சொல்கின்ற பொழுது ஜி ராஜபக்ச என்ற கையொப்பம் தான் அதில் இடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அந்த கையொப்பத்திலேயே ஒரு குழப்பமான ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. அப்படி ஒரு எண்ணமோ ஆசையோ எனக்கு இருந்ததில்லை. மெனிக் பகுதியில் வந்து இந்த காணியை வேண்டணும், வீடு கட்டணும், கட்டடம் கட்டணும் என்ற ஒரு எண்ணம் என்னட்ட இருந்ததே இல்லை.
தவறான முறையில் என் மீது பொய் புகார்கள் பொய் விமர்சனங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் பரப்பப்படுகின்றது. ஆகவே இனி வருங்காலங்களில் இப்படியான செயற்பாடை தவிர்க்கணும் என்ற விஷய பொருளை யார் சொல்லியிருக்காங்க? கோட்டபாய ராஜபக்ச அவர்கள். அடுத்ததாக நாமல் ராஜபக்ச அவர்கள் யாருக்கான விமர்சனத்தை செய்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சரத் பொன்சேகா அவர்களுக்கான விமர்சனம் செஞ்சிருக்கிறார். என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சவேந்திர சில்வாக்கு வெள்ளை கொடியுடன் வருபவர்கள் மீது உடனடியாக சுட்டு அவர்களை கொள்ளுங்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த காணொலி என்னட்ட இருக்கு. ஏனென்றால் அந்த இடத்துல ஊடகவியலாளர்கள் பரவியிருந்தார்கள். அதை கவனிக்காமே சவேந்திர சில்வா தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். அவர் இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறார். தொலைபேசி மூலமாக தவறான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்தி கூட சிப்பாய்களை திட்டுறவர். ஆக இந்த ஆதாரம், அதாவது வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று கோட்டபாய ராஜபக்ச சொன்னதாக சவேந்திர சில்வா அவர்கள் படையினருக்கு உத்தரவிட்ட அந்த காணொலி ஆதாரம் என்னட்ட இருக்கு, நான் வெகு விரைவில் வெளியிடுவேன் என்று சொல்லியிருந்தார். இதே மாதிரி தான் சரத் வீரசேகர் அவர்களும் ஓரிடத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரோட தொடர்பட்ட சில ஆதாரங்கள் என்னட்ட இருக்கு, குரல் பதிவு இருக்குன்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதையும் அவர் வெளியிட இல்லை. சரி, அதேமாதிரி இவர் இதை வெளியிடுவாரான்ற கேள்வி எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், உங்கள்கிட்ட அப்படி இருந்தால் தயவு செஞ்சு வெளியிடுங்க. ஏனண்டா இந்த வெளியிடுவதன் மூலமாகத்தான் எங்களை நாங்களே நிரூபித்துக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வெளியிடுறீங்களோ வெளியிட மாட்டீங்களோன்ற வேறு விஷயம். ஆனால் இப்படியான சில விஷயங்களை கூறுவதன் மூலமாக சரத் பொன்சேகா மேலே நம்பிக்கை வைத்தவர்களுக்கு ஒரு பாடமாக இது இருக்கும் என்ற வகையில் சரத் பொன்சேகா அவர்கள் மேலே நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை சொல்லியிருந்தார். சரி, இது இவ்வாறு கேட்க சாகர காரியவசம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கொடியுடன் வந்தவர்களை சரணடைய வந்தவர்களை சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டதாக கோட்டபாய ராஜபக்ச சொன்னதாக சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருந்தார். அவருடைய கருத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன கதைக்கிறார், ஏது கதைக்கிறார் என்றதை நாங்கள் அப்படியே விட்டுவிடணும். உண்மையிலேயே அவர் யார் என்று மக்களுக்கு தெரியும். மக்கள் அது தொடர்பான விடயங்களை பார்த்து கொள்ளட்டும் என்ற விஷய பொருளில் அவர் பேசியிருந்தார். இது தொடர்பாக சரத் பொன்சேகா மேலே இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அப்புறம் மேலே போர் குற்றச்சாட்டே இல்லையண்டு அதை ஊடக பேச்சாளர் பொதுஜன பெருமனுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகி அவர்கள் வெளியிடுறார். உடனடியாக சரத் பொன்சேகா சொல்கிறார், இல்லை முதலாக பயணத்தடை விதித்ததே எனக்கு தான், நான் அமெரிக்காவுக்கு இன்னும் செல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த போர் சூழல் தான். ஆனால் இன்னுமே ராஜபக்சர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்படவில்லை என்ற விமர்சனத்தை அவர் திருப்பி விடுறார். ஆகவே தொடர்ந்து மாறி மாறி ஒருவர் மேல் ஒருவர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறதால ஏதோ ஒரு வகையில் சர்வதேசத்தில் எங்களுக்கான சில ஆதாரங்களை இதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னா சரத் பொன்சேகா ஒரு முறை சொல்கிறார், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் எங்களை நோக்கி தான் போர் செய்தார், இலங்கை இராணுவத்தை நோக்கி தான் போர் செய்தார், எங்களோட குடும்பத்துக்கு அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அப்படியானவர் இல்லை என்ற விஷயத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினர் அல்லாதவர்கள் இராணுவம் அல்லாதவர்கள் மேலேயும் ஏதோ ஒரு வகையில் தாக்குதல்களையோ ஏதோ ஒரு பழிவாங்கும் செயற்பாடுகளிலேயோ ஈடுபட்டார் என்ற தகவல்கள் அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது ஒரு ஊகத்தின் அடிப்படையில். ஆகவே இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விஷயத்தில் இதுவும் உள்வாங்கப்படுமோ என்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த நிசாந்த உலுகுதன் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கைது செய்யப்பட்டு சிகிச்சை செய்யப்பட்ட ஒருவர் சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை கடத்தி சென்று காணாமல் ஆக்கப்பட்டார் என்ற பேரில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பான விசாரணைகள் மேலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் அதுக்கு பிறகுதான் இந்த கடற்படை முகாம் சம்பந்தமான விடயங்கள் பலவாறாக வெளியில் வருது. இது திருகோணமலை கடற்படை முகாம் சம்பந்தமான விடயங்கள் உண்மையிலேயே அந்த முகாம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதாகவும் அந்த பகுதிகளில் பலர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் சிலர் காணாமல் ஆக்கப்பட்டது என்ற பல விஷயங்கள். அதில் குறிப்பாக இந்த 11 மாணவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பந்தமாக ஊடகங்களில் பல செய்திகளும் வெளியாக இருந்தது. அதில் ஒரு மாணவர் தன்னுடைய தாயோட தொடர்பு கொண்டு காயத்த போது பல விஷயங்களை அதில் சொல்லியிருந்தார். மிக பெரிய அளவிலான சித்திரவதைகள் இங்கே நடக்குதுன்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் என்ற தகவலும் வெளியில் வந்திருந்த இந்த சூழ்நிலையில் இந்த 11 மாணவர்கள் கடத்தல் சம்பந்தத்தில் இந்த நிஷாந்த உழுவதினமும் சம்பந்தப்பட்டிருப்பாரோன்ற கேள்விகள் இருந்த அந்த சூழ்நிலையில் வசந்த கருணாவோட தூக்கிலிடணும் என்று கூட சரத் பொன்சேகா அவர்கள் சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தார். அந்த மாணவர்களில் ஒருவருடைய தந்தை கூட இறந்திருந்தார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர செயலை செய்த அந்த திருவோணமலை கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருதோன்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. இதை வச்சுக்கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொன்னவர்கள் இவ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இலகுபடுத்தி கொண்டு வரார்களோ அல்லது இது அவருடைய அரசியல் காய்நகர்த்தோன்ற கேள்வியும் எழுகின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு ஆணங்களை மீள தரவணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். உடனடியாக அவர்கள்
பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார், இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின்ற அதிகாரிகளோட கதைச்சு சில விஷயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பாதுகாப்பு வாகனங்கள் அவர்களுக்கு தேவை என்றால், அவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தால், பாதுகாப்பு தேவை இருந்தால் உடனடியாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் நடவடிக்கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் முதல் இறுக்கம் என்று சொல்லி கொண்டு வந்த விடயங்கள் எல்லாத்தையும் இப்போ இலகுபடுத்தி கொண்டு வரார்களோ என்ற கேள்வி எழத்தான் செய்கின்றது. ஆக இந்த அரசாங்கம் மீதான விமர்சனம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலில் வந்திருந்த பொழுது இவர்களுக்கான ஆதரவு பல்கி பெருகி இருந்தது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் செய்த சில செயற்பாடுகள் உடனடியாக காலி முகத்திடலில் வாகனங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுது, ஊழல் எதிர்ப்புக்கான சில விஷயங்கள் முன்னெடுக்கப்படுது, பலரை கைது செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். பிள்ளையான் கைது செய்யப்படுறது, அதுக்கு பிறகான காலகட்டத்தில் பிறகு மாநசபை தேர்தல் எல்லாம் முடிஞ்சா பிறகு பிள்ளையான் கைது செய்யப்படுறார். பிள்ளையானிட்டிருந்து கொடபா ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவார். என்று பார்த்தீங்கன்னா உயிர்த்த நேர தாக்குதல் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான சதிச்செயல் தான் என்று பிமல் ரத்நாயக்க சொல்கிறார். ஆகவே கொடபா ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் முன்னைய காலகட்டங்களில் குறைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பை கூட்டுவதற்கான வழிவகைகள் இருக்கென்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்வதானது உண்மையிலேயே வேறொரு வகையில் சிந்திக்க தோன்றுகின்றது. இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை இவர்கள் மாற்றிக்கொண்டு விட்டார்களா என்ற விடயத்தில் சிந்திக்க தோணுகின்றது. அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சாகர காரியவசம் அவர்கள் சொல்கிறார். பிமல் ரத்நாயக்க அவர்களுடைய இந்த பதவி பறிக்கப்பட்டது, அமைச்சு பதவி பறிக்கப்பட்டு வேறொரு அமைச்சு பதவி அவர்கள் கொடுத்தது வந்து போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடாகத்தான் எண்ண தோன்றுகின்றது. அன்ரோகுமார் நாயக்கனுடைய போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடு. ஏனென்றால் அந்த கொள்கைகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அந்த கொள்கைகளில் போதைப் பொருட்கள் இருக்கலாம் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இதை அன்ரோகுமார் நாயக்க தான் செஞ்சாரோ என்ற கேள்வி எழுகின்றது. இதைத்தான் யார் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் சொல்லியிருந்தார். என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொள்கைகள் தொடர்பான வழக்கில் வந்து முன்னைய நாட்களில் கப்பல் துறை அமைச்சராக இந்த பிமல் ரத்நாயக்க அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறபடியாக தான் அவருடைய அமைச்சு பதவியை மாற்றி இருக்கின்றார். இதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதான்னு கேட்டால் இதை ஏற்றுக்கொண்ட பாடு இல்லை. உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது நாங்கள் இதற்கான ஒரு செயற்பாட்டுக்காக செய்யலை, கொள்கைகளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அமைச்சு பதவியில் ஒரு சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும், அதற்காகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை செஞ்சினாங்க என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சாகர காரியவசம் சொல்லியிருக்கிறார். முன்னே நாட்களில் மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் வந்து ஆட்சி மாற்றங்கள் பொழுது இந்த அமைச்சு பதவி நிலைகளில் மாற்றங்கள் செய்கின்ற பொழுது முதலாக கொதித்தெளிந்த ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேவிபி தான். இப்போ ஜேவிபியினரே இந்த அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள், அமைச்சரவை மாற்றங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு பார்க்க வேடிக்கையாக இருக்கின்றது. இப்போதான் அவர்களுக்கு புரிகின்றது இந்த அமைச்சரவை மாற்றங்களுக்கான காரணம் என்னன்றது. அதை சரியான முறையில் விளங்கி கொண்டு தான் அவர்கள் இந்த விஷயங்களை செய்கின்றார்கள். அவை இனி அந்தந்த பதவிகளில் வருகின்ற பொழுதுதான் முன்னே நாட்களில் அவர்கள் செய்த செயற்பாடுகள் தொடர்பான விமர்சனங்களுக்கு அவர்கள் எப்படி பதில் சொல்லியிருப்பார்கள் என்ற கேள்விகள் இப்போ எழுகின்றது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி எதிர்க்கட்சியிலிருந்து பலமான எதிர்ப்பலைகள் இந்த அமைச்சு பதவி மாற்றங்களுக்கு வந்திருந்தன. எதிர்ப்பலைகள் என்று சொல்கின்ற பொழுது இந்த விமர்சனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னே நாட்களில் ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் தான் பிரச்சனை அல்லது மோதல்கள் இடம்பெறுகின்றது, உட்கட்சி மோதல்கள் இடம்பெறுகின்றது என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ ஜேவிபிக்குமே உட்கட்சி மோதல்கள் இடம்பெறுகின்றது. ஆகவே ஒரு வகையில் இந்த ஆட்சி கலைப்புக்கான ஒரு நகர்த்தல் ஒன்று எதிர்க்கட்சியிலிருந்து விமர்சனங்கள் கிளம்பியிருந்தன. இது எவ்வாறாக இருந்தாலும் கூட நலிந்த ஜெயதீஷ், பிமல் ரத்நாயக்க போன்றவர்கள் பேசுகின்ற பொழுது ஆட்சி கலைப்புக்கான ஒரு முக்கிய படியாகத்தான் இவர்கள் இந்த கதைகளை கதைச்சு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே எதிர்க்கட்சிகளுக்குரிய வரலாறு சரியான முறையில் இவர்கள் செய்கின்றார்கள். ஏன்னால் இலங்கை எதிர்க்கட்சிகளுடைய வரலாறு இந்த எதிர்ப்பரசியல் தான். எதிர்ப்பரசியலை அதிகமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஆட்சி கலைப்புன்றது சாத்தியமற்ற ஒரு விடயம். நாங்கள் தொடர்ந்துமே ஒரு சரியான முறையில் எங்களோட அரசாங்கத்தை கொண்டு செல்வோம். இன்னும் எங்களுக்கு 4 வேடங்கள் இருக்கின்றன. இந்த 4 வேடங்களை நாங்கள் இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டி இருக்கின்றது என்கின்ற பொருள்பட ஆளுங்கட்சியிலிருந்து அதற்கான பதில்கள் வந்திருந்தது. உண்மையிலேயே இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்துமே இந்த அமைச்சரவை மாற்றங்கள் சம்பந்தமான விஷயத்தில் வெளியாக கொண்டு தான் இருக்கின்றன. என்றால் அமைச்சரவை மாற்றங்கள் என்றது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லை. அமைச்சரவை மாறுறது வந்து ஒரு பாராளுமன்றத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமைகின்றது. ஆகவே இந்த மாற்றங்கள் திடீரென நடக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கும் சரி எதிர்க்கட்சிகளுக்கும் சரி சந்தேகம் பெறுவது வழமைதான். இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பிளவு நிலை வந்துட்டாங்க. ஏனென்றால் அரசாங்கத்தின் பிளவு நிலை வாருதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது வருது வராவிடுது. அவர்கள் எதிர்க்கட்சிகள் பொய் சொல்கின்றார்களோ இன்னும் அது வேறு விஷயம். ஆனால் ஒரு பிளவு நிலை என்று வருகின்ற பொழுது அது வெறுமனே அந்த அரசாங்கத்தை மட்டும் பாதிக்காது. அரசாங்கம் நான் சொல்கின்ற ஜேவிபியோ என்பிபியோ பாதிக்காது. அது பாதிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களை.
ஆட்சி மாற்றம் இன்னொரு ஆட்சி மாற்றம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் இன்னொரு தேர்தலை எதிர்கொள்ளணும். மாகாண சபை தேர்தலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொரு தேர்தலை எதிர்கொண்ட பொழுது அதற்கான செலவினங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஆட்சி இங்கே இருக்குன்ற மக்களுக்கு தெரிய வந்திருந்தால் மக்களுடைய பயம் வேறு வகையில் செயல்படும். உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சி வருகின்ற சந்தர்ப்பங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்களுடைய தொகை அதிகரித்தது, மற்றும் உணவு பண்டங்கள் விற்கிற கடைகளில் மக்களின் தொகை அதிகரித்திருந்தது. மக்கள் நிறைய பொருட்களை வாங்கி சேமித்து வைக்க வலிக்கின்றார்கள். ஆகவே பொருட்களின் இருப்புக்கு தட்டுப்பாடு வருகின்றது. ஆகவே இந்த வெறுமனே இவர்கள் உள்கட்சி பூசல், உட்கட்சி சண்டை என்று எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் மோதிக்கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தினா அடுத்த கட்டம் பொருளாதாரம். மக்கள் அப்படித்தான் யோசிப்பார்கள். ஏன்னா அது மக்களுடைய இயல்பு நிலை. அந்த இயல்பு நிலையிலிருந்து மக்கள் யோசிக்க இது வெறுமனே எங்கள் நாட்டில் மட்டும் இல்லை, அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகளில் இந்த விஷயம் இருக்குது. ஏன்னா கனடாவில் அண்மையில் கூட அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. அதுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடுகள் தான். ஆக இந்த வகையில் எங்களுடைய மக்களும் சிந்தித்தால் இனி ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மையை நாடு தாங்கிறதுக்கு தயாராக இல்லை, நாட்டு மக்கள் தாங்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆகவே இது தொடர்பான சரியான விடயங்களை ஒரு தெளிவுபடுத்தல்களை மக்களுக்கு ஆளும் கட்சி வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் எதிரணியிலேயும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு விமர்சன அரசியல், எதிர்ப்பு அரசியல் செய்யணுன்றதுக்காண்டியே செய்யக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியலை நீங்கள் செய்ய போறீங்கன்றா இது சரியான முறையில் இருந்தால் மட்டும் அந்த மக்களுக்கு தெரிவிக்கணும். வெறுமனே ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்காக மட்டுமே இந்த அரசியலை கையில் எடுக்கக்கூடாதுன்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அல்லது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இப்போ மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிரான்ஸ் சந்திப்பு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரான்ஸ் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அதற்கான பல விமர்சனங்களும் எழுந்திருந்தன. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நேற்று அவருடைய முகப்புத்தக நேரலையில் சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் சந்திப்பில் எனக்கு உருக்கமான ஒரு விடயம் நடந்தது என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய நாள் போராளிகள் தலைவரோடு நின்று தொடர்ந்து பயணித்த போராளிகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அவர்களோட கை கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய கையின் உரத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர்கள் முன்னாள் போராளிகள் தான் என்பதை. அவர்கள் என்னை தொட்டு பார்க்க சொன்னார்கள். பல அவயவங்களை அவர்கள் இழந்திருந்தார்கள். அவர்கள் என்ன விஷயம் அவர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தா தலைவருடைய போர் தோற்று விட்டது என்ற பொருளை அவர் பயன்படுத்தினா அது உண்மையிலே அது மௌனிக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த பதத்திலே நாங்கள் தொடருவோம். இந்த போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் இன்னமுமே நாங்கள் சரியான முறையில் நகரில் என்ற ஒரு ஒரு எண்ணம் அவர்கள்ட்ட இருந்தது. அவர்கள் வாயிலாக அவர்கள் எனக்கு என்ன சொல்ல வந்தார்கள் என்றால், இனி அடுத்த கட்டமாக நீங்கள் தான் இதை கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த அபிவிருத்தி பணிகளோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தான் கொண்டு செல்ல வேண்டும். அரசியலை ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் இந்த அரசியல் போராட்டத்தை நீங்கள் தான் கொண்டு செல்லணும் என்ற முறையில் அவர்களுடைய எண்ணம் இருந்ததாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இதுவும் பலவாறான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. கருத்துப்பட்டியில் கூட அடுத்த தலைவர் நீங்கள் என்ற விமர்சனங்கள் எழுந்திருந்தது. அப்படித்தான் இவர் சொல்ல வருகின்றார்கள் என்ற விமர்சனங்களும் எழுந்திருந்தது. சரி, இது பற்றி உங்களை கருத்தையும் நீங்கள் கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள். இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் பல வெளியாக கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்டேட் சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.